இருளும் நிழலும் பல கதைகள் கொண்டது. பேய் டைரியில் வரும் அனைத்து கதைகளும் ஆபத்தானவை. இதை தனிப்பட்ட முறையில் யாரும் முயற்சிக்க வேண்டாம். நான் டாக்டர் எம். லிங்கேஸ்வரன். இது பேய் டைரி சீசன் 7. இந்த பேய் டைரியில், அதாவது சீசன் 1 இப்போ தொடர்ந்து போய் கொண்டிருக்கின்ற இந்த சீசன் 7 வரைக்கும் இருக்கிற சிறப்பு என்னன்னா, ஒவ்வொரு எபிசோடுமே புது புது அனுபவங்கள், அதில் புது புது தகவல்கள் இருக்கும். சில எபிசோட்ஸ் ஏற்கனவே சொல்லப்பட்ட தகவல்களோடு இணைக்கப்பட்ட இன்னொரு எபிசோடாக இருக்கும். ஆனால் இதுக்கும் அந்த பழைய எபிசோடுக்கும் சம்மந்தமே இருக்காது. ஆனால் அதில் இருக்கிற தகவல்கள் உங்களுக்கு இன்னொரு எபிசோடில் கூட சில தகவல்களை உங்களுக்கு கனெக்ட் பண்ணும். இட்ஸ் லைக் அ பசில், இல்லை ஒரு கனெக்ஷன். நீங்கள் சில எபிசோட்டை கேட்டுட்டு நீங்கள் இன்னொரு எபிசோட் கேட்கும் பொழுது உங்களுக்கு ஆமாம் அந்த மாதிரி தான் இதுவும் அப்படின்ற மாதிரி சில தகவல்கள் உங்களுக்கு கனெக்ஷன் கொடுக்கும். ஒரு முறை ஒரு எபிசோடில் ஒருத்தவங்களுடைய அனுபவம் பேசியிருந்தாங்க. அதாவது இந்த அம்பிளிக்கல் கார்ட்ஸ், அதை ஒரு குழந்தை பிறந்துட்ட பிறகு அந்த குழந்தையோடைய வயிற்றுல தொப்புள் கொடின்னுவாங்களே, அதை வெட்டி அதை முறையாக சில சாங்கியெல்லாம் செய்வாங்க. இது நமக்குன்னு இல்லைங்க, அதாவது இந்தியர்கள், தமிழர்கள் அப்படின்னு மட்டும் இல்லைங்க, மலாய்க்காரர்களும் அதற்கு சில சாங்கியங்கள் செய்கிறாங்க. அதாவது நான் சொல்றது மலாய்க்காரர்கள்னா மலாய்க்கார இனத்தவர்கள். அவங்க இஸ்லாமா இருக்காங்களா இல்லை வேறு மதமா இருக்காங்களான்னு இல்லை. இதுல மதம் இல்லை, இது இனம் சார்ந்த ஒரு விஷயம். நான் சொல்றது இனம் சார்ந்த விஷயம். அவங்க எந்த மதத்தை சார்ந்தவர்கள்ன்றது அர்த்தமே கிடையாது. இனம் சார்ந்து சில சாங்கியங்கள் இருக்கு. அந்த இனம் சார்ந்த சாங்கியங்களை இதை மலாய்க்காரர்களும் செய்யறாங்க, சீனர்களும் செய்யறாங்க. இந்த பிறந்த குழந்தையின் தொப்புள் கொடி, அம்பிளிக்கல் கார்ட், இது ரொம்ப மிகப்பெரிய காம்ப்ளிகேட்டடான ஒரு உறுப்பாக இருக்கு. இதை வச்சு நிறைய பிளாக் மேஜிக் செய்கிறாங்க. இப்போ நம்மளுடைய தமிழர்களுடைய பேக்ரவுண்டில் பார்த்தீங்கன்னா நீங்கள் இதை நம்ப மாட்டீங்க, பட் இது உண்மை. அந்த அம்பிளிக்கல் கார்ட் ஸ்டெம் செல், அதுதான் ஒரு குழந்தையோட பியூரான ஸ்டெம் செல். அந்த காலத்தில் இந்த அம்பிளிக்கல் கார்ட்டை வெயிலில் காய வச்சு உலர வச்சு, அந்த அம்பிளிக்கல் கார்ட் காஞ்சி, ஒரு பூ காஞ்சிருச்சுன்னா எப்படி நொறுங்கும், அந்த மாதிரி இந்த அம்பிளிக்கல் கார்ட் நொறுங்குற அளவுக்கு போனோன்னே அதை இடித்து அதை பொடியாக்கி, ஒரு மாவு மாதிரி பொடியாக்கி, அதில் கொஞ்சோண்டு மஞ்சள் கொட்டி, அதை ஒரு மாதிரி துணியில் சுற்றி, அந்த துணியை ஒரு தாயத்து மாதிரி இருக்கிற ஒரு சிலிண்டர் மாதிரி தாயத்து அதில் சொருவி ஒவ்வொருத்தரும் அவங்க கையில் கட்டியிருப்பாங்க. நீங்கள் பழைய திரைப்படங்கள்லாம் பார்த்தீங்கன்னா இந்த கிராமத்தில் உள்ளவங்க கையில் ஒரு காப்பு கட்டியிருப்பாங்க, இல்லை கழுத்தில் ஒரு காப்பு மாட்டியிருப்பாங்க. நாம் நினச்சிருப்போம் அது சாமியை கும்பிட்டுட்டு மாட்டினதுன்னு. இல்லை, இந்த அம்பிளிக்கல் கார்ட்டை பொடி செய்து அதை வெயிலில் உலர வச்சு அதை பொடி செய்து அதை மஞ்சள் கலந்து வச்சுருப்பாங்க. இதை கேட்கும்பொழுது உங்களுக்கு ஆச்சரியமாக இருக்கும். நீங்கள் ரிசர்ச் பண்ணி பாருங்கள் இதை பற்றி. இந்த அம்பிளிக்கல் கார்ட்டில் இருக்கிற அந்த ஸ்டெம் செல் எதுக்கு பயன்படுத்துகிறாங்கன்னா, அந்த ஸ்டெம் செல் 21 வருஷம் வரைக்கும் தாங்கும். அந்த தாயத்தில் மாற்றாங்கன்னா அந்த தாயத்து கண்டிப்பாக காப்பரில் தான் இருக்கும். காரணம், காப்பர் எலக்ட்ரிசிட்டி பவர் உள்ளது. காப்பரில் பாக்டீரியா அண்டாது, மஞ்சள்லையும் பாக்டீரியா அண்டாது, வைரஸும் அண்டாது. ஆக அந்த ஸ்டெம் செல் ஃப்ரெஷ்ஷாகவே இருக்குமே தவிர அது கெட்டு போகாது. அப்படி கெட்டு போகாத ஸ்டெம் செல் 21 வருடம் வரைக்கும் தாங்கும் அப்படின்றது சயின்டிஃபிக்கலி ப்ரூவன். இன்னைக்கு ஸ்டெம் செல் பேங்க் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெரிய கார்பரேஷனே இருக்கு. பண வசதி உள்ளவர்கள் அவங்களுடைய ஸ்டெம் செல்ஸ் எல்லாத்தையும் அங்கே ஸ்டாக் பண்ணி வைக்கிறாங்க. அவங்களுடைய குழந்தைகளோட ஸ்டெம் செல்ஸை ஸ்டாக் பண்ணி வைக்கிறாங்க. இன்கேஸ் ஏதோ ஒரு சூழ்நிலையில் ஏதோ ஒரு சம்பவம் நடந்துருச்சு, அவங்க உடம்புல ஸ்டெம் செல் பத்தலைன்னா பேங்க்லேருந்து அதை எடுத்து, அந்த ஸ்டெம் செல் பேங்க்லேருந்து எடுத்து மெடிக்கேஷன் வழியாகவோ இல்லை ஆப்ரேஷன் வழியாகவோ அவங்க ரத்தத்தில் அந்த ஸ்டெம் செல்ஸை அனுப்பி திரும்ப அந்த குழந்தைக்கு பற்றாக்குறையாக இருக்கிற அந்த ஸ்டெம் செல்ஸ் எல்லாத்தையும் அதிகப்படுத்துகிறாங்க. இதில் இன்னொரு ஹிண்ட் கொடுக்குறேன், அதையும் போய் ரிசர்ச் பண்ணுங்க. இன்னைக்கு மலேசியாவில் 100 வயசு வரைக்கும் இருக்கிற ஒரு தலைவர், அவர் கூட இந்த ட்ரீட்மெண்ட்லாம் போய்கிட்டு இருக்கிறதாக சில தகவல்கள் வந்திருக்கு. அது நிஜமா இல்லையான்றதை நீங்கள் ரிசர்ச் பண்ணிக்கங்க.
அதே மாதிரி நம்மளுடைய நாட்டின் தலை சிறந்த ஒரு பேட்மிண்டன் விளையாட்டாளர், உலக புகழ் பெற்றவர், அவர் கூட இந்த ஸ்டேம் செல் பேங்க்ல தன்னுடைய குழந்தையோட ஸ்டேம் செல்ஸ் எல்லாத்தையுமே டிபாசிட் பண்ணி வச்சிருக்கேன், அதுக்கு நான் மந்த்லி இயர்லி இவ்வளோ ஃபீஸ் கட்டுறேன் அப்படின்னு டிக்ளேரே பண்ணி அந்த ஸ்டேம் செல் பேங்க்கை அவர் வந்து ஒரு டூத்தா பெட்ரோனா இருக்காரு. இதெல்லாம் நீங்க போய் ரிசர்ச் பண்ணுங்க, இதெல்லாம் ஒரு புதிய தகவல். அந்த அளவுக்கு அம்பிளிக்கல் கார்ட் வந்து பவர்ஃபுல். மெடிக்கலி வச்சு பார்த்தா அது பவர்ஃபுல், சயின்டிஃபிக்கலி வச்சு பார்த்தாலும் பவர்ஃபுல். இந்த ஆன்மீகம் அமானுஷ்யம் இதுல கூட இந்த தொப்புள் கொடி என்பது ரொம்பவே பவர்ஃபுல். இதை சார்ந்து ஒரு அனுபவத்தையும் நான் உங்களுக்கு வந்து கடந்த எபிசோட்ல ஷேர் பண்ணியிருக்கேன். இந்த அம்பிளிக்கல் கார்ட் அந்த காலத்துல இருந்து நம்மளுடைய முன்னோர்கள் முக்கியத்துவம் கொடுத்துருக்காங்க. இது உலகத்துல எல்லா இனத்தவர்களும் இந்த அம்பிளிக்கல் கார்டுக்கு முக்கியத்துவம் கொடுத்துருக்காங்க. குறிப்பாக பிறந்த குழந்தைக்கும் தாய்க்கும் உள்ள அந்த தொடர்புல அதை வெட்டி எடுப்பாங்க, அதை வெட்டி எடுத்து அதை கட்டி வச்சிருப்பாங்க. குழந்தைகள் பிறந்தவங்க யாராவது இருந்தாங்கன்னா, வீட்டில் குழந்தை பிறந்திருக்கு அப்படின்னா அவங்கள்ட்ட போய் கேளுங்க. ஆனால் இந்த கதையெல்லாம் சொல்லி அவங்கள பயங்குறுத்த வேணாம், காரணம் இப்போதான் அவங்க குழந்தை பெற்றிருப்பாங்க. பட் அவங்கள்ட்ட கேளுங்க, அது இம்பார்ட்டன்ட். அதுவும் குறிப்பாக பாட்டிமார்கள் இருப்பாங்க, அம்மாமார்கள் இருப்பாங்க, அவங்கள்ட்ட போய் கேளுங்க. இல்லைன்னா இந்த பாட்காஸ்ட்டை போட்டு கேட்க சொல்லுங்க, அவங்களுக்கு இந்த தகவல்கள்லாம் தெரியும். இல்லை எனக்கு தெரியாத தகவல் அவங்க சொல்லவும் வாய்ப்பு இருக்கு. அப்படி இந்த அம்பிளிக்கல் கார்ட் சரியாக நாம வந்து அதை டிஸ்போஸ் பண்ணலை அப்படின்ற பட்சத்தில் அது பல பிரச்சனைகளை கொண்டு வந்து சேர்க்கும். அந்த பல பிரச்சனைகள்ல இப்ப நான் சொல்ல போற இந்த எபிசோட்ல வரதும் ஒரு அமானுஷ்யம் தான். எனக்கு அறிமுகமான ஒரு நண்பர் மூலமாக இன்னொருத்தர் அறிமுகமானார். அவர்கிட்ட இந்த நண்பர் என்ன அறிமுகப்படுத்தும் போது, இவரை தெருதா அப்படின்னும் போது, அவர் தெரியலங்க, பார்த்த மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லும் பொழுது, வழக்கம் போல இவர் இத்தனை ப்ரோக்ராம் செஞ்சிருக்காரு, இந்த படங்கள்ல நடிச்சிருக்காரு, இப்போ கூட இவருடைய ஷார்ட் பாட்காஸ்ட் வந்து ரொம்ப பிரபலமா போய்கிட்டு இருக்கு அப்படின்னும் பொழுது, வழக்கம் போல என்ன கேட்குற கேள்வி, என்னங்க அதெல்லாம் உண்மையா அப்படின்னு கேட்க ஆரம்பிச்சுட்டு கடைசியில் அவருடைய கதைக்கு வந்தார். அவர் சொன்ன கதை தான் இது. தன்னுடைய மனைவி, அவங்களுடைய முதல் குழந்தை பிரசவிக்கும் காலகட்டத்தில் இவருக்கு வந்து வீட்டில் பெற்றவர்கள் இல்லை, தாத்தா பாட்டிலாம் இல்லை. அவர் கூட பிறந்தவங்களாம் கொஞ்சம் தூரமாக திருமணம் செய்து அவங்கவுங்க வாழ்க்கையை வாழும் பொழுது, தன்னுடைய மாமா அவருடைய உதவியால் ஒரு பெண்ணை பார்த்து அவங்கள விரும்பி திருமணம் செய்து கொண்டாங்க. தன் மனைவி பிரசவிக்கும் பொழுது தான் என்ன செய்யறதுன்னு தெரியாம தன்னுடைய மாமாவை அழைச்சிக்கிட்டு அந்த பிரசவ லேபர் ரூம் போயிருக்காரு. குழந்தைய காமிச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் அந்த அம்பிளிக்கல் கார்டு இதெல்லாம் வந்து அந்த நர்ஸ், அந்த அவங்க மனைவியை பார்த்துக்கிற நர்ஸ் வந்து சில அட்வைஸ்லாம் பண்ணியிருக்காங்க. இவர் எல்லாத்தையும் கேட்டுட்டு வந்துட்டு அதை வந்து வீட்டுக்கு பின்னாடி புதைக்கணும், இதெல்லாம் பார்த்து செய்யுங்க அப்படின்னு அவங்களுக்கு தெரிஞ்சது அவங்க சொல்லியிருக்காங்க. இவர் இது வந்து ரொம்ப பெரிய விஷயம் இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்கு பின்னாடி புதைச்சிருந்திருக்காரு. இந்த புதைச்சவருக்கு வந்து என்னன்னா, மண்ணில் இது ரொம்ப, அந்த அம்பிளிக்கல் கார்ட் பார்த்தீங்கன்னா ரொம்ப சாஃப்டாக இருக்கும், ரொம்ப சாஃப்ட். நம்ம மண்ணில் ஏதாவது போட்டோமோ அது உடனே மக்கி போயிடும். மண் அதை வந்து உடனே அதை மக்கி உரமாக்கிடும். அதனால இவர் ரொம்ப இதுக்கு ஆர்வம் காட்டாம, இல்லை ரொம்ப இதுக்கு ஒரு முக்கியத்துவம் கொடுக்காம, தன் மனைவி தன்னுடைய பிறந்த குழந்தைக்கு முக்கியத்துவம் கொடுக்கணுன்றதுக்காக விறுவிறுன்னு ரொம்ப சீக்கிரமாகவே மண்ணை தோண்டி அதுக்குள்ள இந்த அம்பிளிக்கல் கார்ட் போட்டுட்டு மண்ணை மட்டும் மூடிட்டு போயிருக்காரு. இது என்ன ஆயிடுச்சுன்னா, நாம நினைக்கிறோம் நமக்கு எல்லாமே தெரியும். இதான் மனிதர்களுடைய பலவீனம். எல்லாமே தெரியும் நினைக்கிறது வந்து நல்ல விஷயம் கிடையாது, அது வந்து ஒரு பலவீனம். அம்பிளிக்கல் கார்ட் அப்படி ஒன்று பயங்கரமான, அது ஒரு சதையோ ஒரு மசலோ கிடையாது, அது ஒரு சும்மா சாஃப்டாக தான் இருக்கு. இது 2 நாள் கூட ஆகாது, இன்னும் 2-3 மணி நேரத்தில் மக்கிரும்னு அவர் நினச்சிக்கிட்டு குழியை தோண்டி அதில் போட்டுட்டு மேலோட மண்ணை போட்டு மூடிட்டு அவர் நேராக அவர் மனைவியை பார்க்கறதுக்கு மற்ற வேலைகளை பார்க்கறதுக்கு பிஸி ஆகிட்டார். ஆனால் இயற்கை வந்து மனிதனுக்கு சவால் கொடுக்குற அப்படின்ற நோக்கத்தில் சில விஷயங்களை உருவாக்கல, ஆனால் அது உருவாக்கிய எல்லா விஷயங்களும் மனிதனுக்கு சவால் கொடுத்துரும். அப்படி என்ன ஆயிடுச்சுன்னா, ஒரு சம்பவம் நடந்துருச்சு. ஒரு நாய், அது ஒரு தெருநாய், அந்த வாடை இருக்குல்ல, சதை வாடை. ஏன்னா நாய்களுக்கு அதுதான் அதனுடைய பலமே. நாய்களின் தர்மமே வந்து அந்த மோப்பம் பிடிப்பது தான். மோப்பத்தில் அந்த
அம்பிளிக்கல் கார்ட் இருக்கிற பகுதியை தேடி வந்து அந்த மண்ணை நோண்டி இருக்கு. நோண்டனது அது ஒரு சதை, ரத்த வாடை இருக்கு, அந்த மாதிரி நினைச்சிட்டு அதை கவ்வி கொண்டு எடுத்துட்டு போயிடுச்சு. இது எடுத்துட்டு போன விஷயம், அது எங்க எடுத்துட்டு போனுச்சு, அது சாப்பிட்டுருச்சா என்ன ஏதுன்னு தெரியாம இவங்க பாட்டு இருந்திருக்காங்க. இவங்களுக்கு இந்த விஷயமே இறுதியாக தான் தெரிய வந்திருக்கு, இது வந்து ஒரு நாய் இந்த கூத்து பண்ணிருச்சு அப்படின்னு. அதுவரை இவங்களை பொறுத்து நான் புதைச்சிட்டேன் எல்லாம் ஓகே, புதைச்சிட்டிங்களான்னு கேட்டிருக்காங்க. புதைச்சிட்டேன் எல்லாம் சொல்லிட்டு நல்லபடி சென்று நீங்கள் சொன்ன மாதிரி தான் பச்சை வீட்டு முன்னாடி புதைச்சிட்டேன் அப்படின்னு சொல்லி இவரும் இருந்திருக்காரு. அதுக்கப்புறம் தனக்கு பிறந்த குழந்தை, முதல் மகனை கூட்டிக்கிட்டு, அதை குழந்தை அவனை கூட்டிக்கிட்டு வீட்டுக்கு வந்திருக்காங்க. வழக்கம் போல் சாங்கியங்கள், பேர் வைப்பது, 30, அப்புறம் அந்த தீட்டு கழிக்கிறது, இந்த மாதிரி நம்பிக்கைகள் மத்தியில் இவங்களுடைய சாங்கியெல்லாம் ஓடிட்ட பிறகு இவருக்கு ஒரு பெரும் சந்தோஷம். காரணம் என்னன்னா, அப்பா அம்மா இல்லை, தாத்தா பாட்டி இல்லை, கூட பிறந்தவங்களாம் தூரமாக போயிட்டாங்க. இப்போ தனக்குன்னு ஒரு குடும்பம் இருக்குது, தனக்குன்னு ஒரு பொறுப்பு வந்திருக்குன்ற சந்தோஷத்தில் அவரு வழக்கம் போல் உழைப்பது, மனைவிக்கு தேவையானதை வாங்கி கொடுப்பது, மனைவி பிள்ளைகளை கூட்டிட்டு வெளியே போகுது, இப்படி அவரோட ஒரு ஆண் மகனாக அவருடைய வாழ்க்கையை வாழ்ந்துகிட்டு இருந்திருக்காரு. ஆனால் வீட்டுக்குள்ள பிரச்சனை. என்ன பிரச்சனைனா, அவருடைய மகனுக்கு விட்டு விட்டு காய்ச்சல், நிம்மதியான இருக்க முடியல. திடீர்னு விடியகாலில் மகன் எழுஞ்சு அழுகிறது, உடல்ல சில கீறல்கள், யாரோ கீறி வச்சுட்டு போன மாதிரி நிறைய உடம்பு ஃபுல்லாக கீறல்கள் இருக்கும். அவங்க நம்ம ஆரம்பத்தில் என்ன பயந்துருக்காங்கன்னா, அந்த படுக்கிற மெத்தை, எனக்கு அந்த பெட்ஷீட்டுக்குள்ள அது வந்து இந்த உடம்புக்கு வந்து சென்சிட்டிவாக இருக்க போல இருக்கு, ஸோ திரும்பி படுக்கும்போது அந்த நூல் வந்து உடம்புல கீறுது அப்படின்னு பயந்துட்டு அதை மாற்றிருக்காங்க. அதுக்கப்புறம் அவரை சுற்றி குழந்தைகள் அந்த சுற்றி வைப்பாங்கள்ல ஒரு துண்டில், அந்த துண்டு மாற்றிருக்காங்க. ஆனால் அந்த அவங்களுக்கு நடக்கிற அந்த சம்பவம் மட்டும் தீர்வு காணலை, அது மாறலை. இப்படி அவங்க தேடி 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 என்னதான் இந்த பிரச்சனை அப்படின்னு தேடி பார்க்கும் பொழுது குழந்தையின் உடல் ஆரோக்கியம் ரொம்பவே மோசமாயிருக்கு. ஹாஸ்பிட்டலுக்கு போனா குழந்தைகளுக்கு கொடுக்குற வேக்சின், குழந்தைகளுக்கு கொடுக்க வேண்டிய அந்த உணவு, இது எல்லாத்தையும் பார்த்துக்க சொல்லியிருக்காங்க. அதுல ஒரு டாக்டர், இந்த குழந்தைகளை பராமரிக்கிறதுல ஒரு டாக்டர், ரொம்ப வயசான ஒரு சீனர், ஒரு பெண்மணி, அவங்களே சொல்லியிருக்காங்க, இது வந்து பிள்ளையோட உடம்புல இருக்கிற பிரச்சனை இல்லைங்க, இது ஒரு சீக்கே கிடையாது, இட்ஸ் சம்திங் பேரனார்மல், இது ஒரு அமானுஷ்யமான பிரச்சனை. இந்த உடம்பு அதாவது எப்படிப்பட்ட சீக்கா இருந்தாலும் உடம்புல இந்த மாதிரி கீறல் வர வாய்ப்பு இல்லைங்க, இது சீக்கே கிடையாது, இது அமானுஷ்யம், இது என்னன்னு போய் பாருங்க, ஏதோ ஒரு கோயிலில் ஏதாச்சும் போய் பாருங்க அப்படின்னு சொல்லும்போது இவங்களும் சில கோயிலில் போய் பார்த்துருக்காங்க. இவங்களால அதை டிடெக்ட் பண்ண முடியாது அது என்ன பிரச்சனைன்னு. கடைசியில் பார்த்தா அவங்க நினைச்சாங்க இது மெடிக்கல் தான் பிரச்சனைன்னு சொல்லிட்டு இப்படி இருக்க 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 அவங்களுடைய குழந்தை தவறிடுச்சு, அதாவது குழந்தை இறந்துட்டாங்க. ஸோ அதுக்கு வந்து டாக்டர் என்ன எல்லாம் சர்ச் பண்ணி பார்த்துட்டு மெடிக்கல் ரிப்போர்ட்லாம் எடுத்து கடைசியில் டாக்டர் கொடுத்த ரிப்போர்ட் என்னன்னா, இஸ் அ பர்த் டிஃபெக்ட், அதாவது பிறக்கும் பொழுது ஏதோ ஒரு டிஃபெக்ஷனில் இந்த பேபி பிறந்தனால இந்த பேபிக்கு இந்த மாதிரி ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு சர்டிஃபிகேட் கொடுத்துட்டாங்க. இது வந்து 2 பேருக்கும் ஒரு பெரிய மன உளைச்சல் கொடுத்துருக்கு. குழந்தை பிறந்த சிறு காலத்திலே வந்து இப்படி ஒரு சம்பவமா அப்படின்னு சொல்லிட்டு 2 பேருக்குமே பெரும் மன உளைச்சல் கொடுத்துருக்கு. இதனால 2 பேருக்குள்ள மனஸ்தாபம் வேற. இவர் எத்தனையோ நாளைக்கு வீட்டுக்கு வர மாட்டாராம், கூட்டல் வீட்டில் தங்கிடுவாராம், இவங்க வீட்டில் ஒன்றே படுத்திருப்பாங்களாம், ஃபோன் அடிச்சு வீட்டுக்கு வாங்க, இந்த மாதிரி பண்ணாதீங்கன்னு சொல்லும்போது இவங்களுக்குள்ளே அந்த மன உளைச்சல், எதிர்பாராத ஒரு அலைச்சல், இது எல்லாம் அவங்களுக்குள்ள வந்து கடைசியில் இவங்களே முடிவு பண்ணிட்டாங்களா, இது வந்து இந்த திருமணம் நிலைக்காது, இது பிரிய வேண்டிய சூழ்நிலைக்கு வரும் அப்படின்னு சொல்லும் பொழுது இவங்களுடைய மாமா, அதாவது இவரை கூட இருந்து பார்த்து வளர்த்தவர், இவர் வந்து 2 பேரையும் கொஞ்சம் கடினமாக ஏசியிருக்கிறார். அதாவது குழந்தை பர்த் டிஃபெக்ட்னு சர்டிஃபிகேட் கொடுத்துருக்காங்க. இட் மீன்ஸ் உங்களுடைய தவறுன்னு சொல்ல முடியாது. உடல் ரீதியாக சில நேரத்தில் நாம் சாப்பிட்ற சாப்பாடு சரியாக தூங்குறது இல்லை. சில பேர் வந்து காஃபி மட்டும் குடிச்சிக்கிட்டு உயிர் வாழ்வாங்க, ஒரு நாள் ஃபுல்லாக சாப்பிட மாட்டாங்க, இல்லை ஒரு வேளை சாப்பிடுவாங்க, மற்ற நேரம்லாம் காஃபி தான் குடிப்பாங்க. இப்படி நாம் உண்ணும் உணவு, வாழும் வாழ்வியல், சரியாக தூங்குறது இல்லை, கெமிக்கல் சம்மந்தப்பட்ட பொருட்களோட வேலை செய்வது, இதெல்லாம் வந்து குழந்தைகளை பாதிக்கும். இதுக்கு நாம் ஒன்றும் செய்ய முடியாது, இது இயற்கை, இது இயற்கை. இப்படி ஒரு சம்பவம் நடந்துருச்சுன்றது ஒரு பாடம் தானே தவிர இதுவே ஒரு முடிவு கிடையாது. அதாவது கணவன் மனைவியை குறை சொல்வதும் இல்லை மனைவி கணவனை குறை சொல்வதையும் நிறுத்திட்டு, இவ்வளவு நாள் எப்படி இருந்தீங்க, சந்தோஷமா தானே இருந்தீங்க, இப்போ ஏன் இந்த பிரச்சனைனால இன்னமும் ஒண்ணுமே உலகமே இல்லைன்ற மாதிரி நீங்க ரியாக்ட் பண்ணாதீங்க. அப்படியே பிரிஞ்சு போனா கூட என்ன பண்ண போறீங்க, யாரையோ
திருமணம் செய்து வாழ போறீங்க, இல்லை தனியாக வாழ போறீங்க. அந்த அவஸ்தைக்கு 2 பேரும் பேசி தீர்த்துக்கலாமே அப்படின்னு சொல்லி அவர் ஒரு நடுநிலையாக இருந்து இந்த 2 பேரும் சேர்த்து வச்சுருக்காரு. ஒரு 7 வருஷம் இவங்களுக்குள்ள வந்து ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் ஆச்சுன்னா, இன்னும் நம்ம அதுலேருந்து மீளலை. அதனால இப்போதைக்கு எதுவும் செய்ய வேண்டாம். உணவு முறை, வாழ்வியல், வேலை மாற்றம் இதெல்லாம் கொஞ்சம் பார்த்துக்கலாம். நம்ம 2 பேரும் ஆரோக்கியமாக இருக்கோன்றதை உறுதி செய்த பிறகு நாம் இன்னொரு குழந்தைக்கு முயற்சி பண்ணலான்னு சொல்லி முடிவு பண்ணிட்டாங்க. இந்த முடிவு பண்ணி 7 வருடங்கள், அந்த குழந்தை இறந்து 7 வருடங்களுக்கு அப்புறம் இவங்களுக்கு வந்து இன்னொரு கரு தங்கி இருக்கு. இந்த கரு தங்கிட்ட பிறகு இவங்களுக்கு வந்து ஒரு சந்தோஷம், மூவ் ஆன் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஆஃப்டர் 7 இயர்ஸ் 2 பேரும் மூவ் ஆன் பண்ண ஆரம்பிச்சதுனால அதுக்கப்புறம் அவங்க வீடெல்லாம் மாறிட்டாங்க. என்ன இருந்த வீட்டிலேருந்து அவங்க வீடெல்லாம் மாறி போயிட்டாங்க. அப்போ இவங்களுக்கு வந்து அந்த 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 பிறந்த குழந்தை அது போயிடுச்சு. இப்போ நம்மளுக்கு இன்னொரு குழந்தை பிறந்திருக்கு. இந்த குழந்தையோட நம்ம வாழ்க்கையை தொடங்கலாம் அப்படின்ற பட்சத்தில் இருக்கும் பொழுது வழக்கம் போல தான் அந்த சாங்கியங்கள் இதெல்லாம் செஞ்சு முடிச்சுட்டு வீட்டுக்கு குழந்தைய கூட்டிகிட்டு வந்துட்டு, வீட்டில் முதல் நாள், வீட்டுக்குள்ள குழந்தை வந்த முதல் நாள் இந்த குழந்தையை மெத்தியில் படுக்க வச்சுட்டு இவங்க வந்து வழக்கம் போல குளிப்பாட்டிட்டு அந்த சுற்றி விடுறது, முகம் தொடச்சி விடுறது, அவர் பால் கொடுக்கறது, இந்த மாதிரி ஒரு தாயுடைய கடமையெல்லாம் செஞ்சுட்டு இருக்கும்போது அவர் வந்து குளிக்க போயிருந்திருக்காரு. அந்த ஹஸ்பண்ட் வந்து குளிக்க போயிருந்திருக்காரு. இவர் குளிக்க போனப்ப இவங்க ரூம் கதவு சாத்தி வச்சுட்டு பால் கொடுத்துருக்காங்க, தாய்ப்பால் கொடுத்துருக்காங்க. அதனால ரூம் கதவு சாத்திருக்காங்க. அந்த கதவை சாத்திட்டு போனதே அவருடைய கணவர் தான். நான் குளிச்சுட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு கதவை சாத்திட்டு போயிருக்காரு. இப்படி கதவை சாத்திட்டு போனார்ல, குளிக்கிற சத்தம் கேட்குது. திடீர்னு கதவை தட்டுற சத்தம் கேட்டிருக்கு. யாரோ கதவு தட்டுற மாதிரி கேட்டிருக்கு. இவங்க உடனே கதவு திறந்து வாங்க, நான் பூட்டலை, வாங்க அப்படின்னு இருக்காங்க. அந்த கதவை திறந்துட்டு கதவை தள்ளனா அது எப்படி திறக்குமோ அந்த மாதிரி திறந்துருக்கு. ஆனால் முன்னு காலை காணோம். இவங்களும் பார்த்துருக்காங்க, கதவை திறந்துட்டாங்க, ஆனால் ஆளை காணும்னு சொல்லிட்டு கதவு திறந்துட்டு எங்கே போனீங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆனால் சத்தம் எதுவுமே வரல. நான் இங்கே தான் நிற்கிறேன், அந்த மாதிரி எந்த சத்தமும் வரல. ஸோ இவங்க என்ன நினச்சிட்டாங்க, சரி அது கதவு திறந்துட்டு இதே மறந்துட்டார் போலுக்கு, திரும்ப வாஷ்ரூம் பாத்ரூமுக்கு போயிருக்காரு போல இருக்கு அப்படின்னு பேசாமல் இருக்கும்போது அப்போ அந்த கணவர் வந்துருந்துருக்காரு. வந்துட்டோன்னே இவங்க உடனே என்னங்க கதவு திறந்து எங்கே போனீங்க அப்படின்னு. நான் இப்போ தான் வரேன், கதவு திறந்துருக்கு, எங்கே போனேன், நீ எங்கே போனேன், என் கதவு திறந்துருக்கு அப்படின்னு. நான் எங்கேயும் போலங்க, நான் போனது இங்கே தான் இருக்கேன், இப்போ தான் பாப்பா படுத்து தூங்கிட்டு இருக்கு, இப்போ நீங்கள் தான் அந்த கதவு தட்டினீங்கன்னு இருக்காங்க. இவர் பயந்துருக்காரு. இல்லை நான் இப்போ தான் வரேன், வரும்போது கதவு திறந்துச்சு, நான் உள்ளே வரேன் அப்படின்னு. அப்போ இவங்க 2 பேருக்கும் ஒரு பயம் வந்து இவர் சும்மா இல்லை பிள்ளை போய் பார்ப்போம்னு சொல்லிட்டு வீடு ஃபுல்லாக பார்த்துருக்காரு. அதாவது 3வது மனிதர்களுடைய நடமாட்டம் இருக்கான்னு. அங்கே யாருமே இல்லாதனால, யாரும் இல்லை, மேபி நான் சரியாக சாத்தாம போயிருப்பேன் அப்படின்னு. சரியாக சாத்தாம போனால் கதவு திறக்கும், சரிங்க, அந்த 2 தடவை நாக் பண்ணது யாரு அப்படின்னு போது எல்லா பிள்ளை உனக்கு ஏதாவது தோணி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த நேரத்தை வந்து உதாசனப்படுத்திட்டு போயிட்டாங்க. இவங்களுக்கு ஒரு யோசனை, உண்மையாவே அது என்னுடைய இலூஷனா அப்படின்னு. ஆனால் இவங்களை பொறுத்த வரைக்கும் தட்டினது தான் நிஜம். கதவு தட்டினாங்க, கதவு திறந்தாருக்கு, நான் பூட்டில் உள்ள வாங்கன்னு சொன்னதும் நிஜம். கதவு திறந்து அந்த கதவு அப்படி ஸ்லைடிங் மாரி திறந்துட்டு அங்கேயே தான் ஸ்டே. ரொம்ப திறக்கல, ஒரு எத்தனையோ டிகிரி மட்டும் திறந்துருக்கு. அவன் இவங்க சொல்லியிருக்காங்க, சரி விடு, அது காற்று காசம் திறந்துருக்கும், நான் மேபி அடைக்காம போயிருப்பேன், இல்லை வேற ஏதாவது எங்கேயோ கதவு தட்டியிருப்பாங்க, உனக்கு அந்த மாதிரி விளங்கிருக்கும், விட்டுரு அப்படின்னு சொல்லி இவர் சமாளிச்சிருந்திருக்காரு. அதுக்கப்புறம் இவர் வேலைக்கு போகிறது அதெல்லாம் வழக்கமாக இருந்திருக்கு. இவங்க உட்காந்து குழந்தையை கொஞ்சும் போதும் சரி, குழந்தை எப்பொழுதும் அம்மாவுடைய முகத்தை பார்க்கும். இல்லை ஏதாச்சும் ஒரு கவர்ச்சியான பொருளை பார்த்தா குழந்தை அது மேலே கவனம் செலுத்தும், அந்த பொருளை கேட்கும், கையை நீட்டி கேட்கும். இந்த மாதிரி இருக்கிற பட்சத்தில் இந்த குழந்தையுடைய பார்வை வந்து ஏதோ ஒரு செவரை பார்த்தா கூட அந்த செவரை பார்த்து சிரிக்கிறது, அந்த செவரை பார்த்து சிரிக்கிறது. திடீர்னு அந்த பொண்ணு, அந்த சின்ன பொண்ணுக்கிட்ட வந்து யாராவது முகத்தை காட்டி கேலி பண்ணாலோ, இல்லை அதை மகிழ்ச்சி படுத்துறதுக்கு ஃபன்னி ஃபேஸ் ஏதாவது செய்தாலோ குழந்தைகள் எப்படி சிரிக்கும், அந்த மாதிரி வெறும் செவரை பார்த்துட்டு சிரிக்கிறது, இந்த மாதிரி வழக்கமாகவே இருந்திருக்கு. அப்போ இவங்க வழக்கமாக என்ன பாப்பா என்ன பார்த்து சிரிச்சிட்டு இருக்கா அப்படின்னு கொஞ்சுவதும் இப்படி இருக்க இவங்களுக்கு ஒரு டவுட் வந்துருச்சு. ஏதோ ஒரு அமானுஷ்யம் ஏதோ நடக்குது, நம்ம வந்த வீடுல ஏதோ இருக்கு அப்படின்னு சொல்லி தேடி போகும்பொழுது இவங்க வந்து ஒரு மருத்துவ வச்சு அவங்க
மலையக்காரங்க அவங்கள போய் சந்திச்சுருக்காங்க. இந்த மாதிரி வீட்டில் அமானுஷ்யமாக இருக்குது, எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது அப்படின்னு கேட்கும்பொழுது அவங்க என்ன கேட்டிருக்காங்கன்னா, இந்த பிறந்த குழந்தையோட அம்பிளிக்கல் கார்ட் சரியாக டிஸ்போஸ் பண்ணிங்களா, உங்களுடைய மதப்படி ஏதாவது செஞ்சீங்களா, இல்லை அதை அப்படி விட்டுட்டீங்க. சில பேர் ஹாஸ்பிட்டல்லே கொடுத்துருவாங்க, அது ஹாஸ்பிட்டல்லே கொடுத்து அதை ஹாஸ்பிட்டலில் அவங்க ஹேண்டில் பண்ணிப்பாங்க. இந்த மத நம்பிக்கை உள்ளவர்கள், முக்கியமாக இந்துக்கள், முஸ்லீம்கள், கிறிஸ்தவர்களும் சரி, சீனர்கள் அதிகம், அதாவது அந்த அம்பிளிக்கல் கார்டை எடுத்துகிட்டு வந்துடுவாங்க. சீனர்கள் நம்பிக்கைப்படி அந்த அம்பிளிக்கல் கார்ட் வந்து முறையாக அதுக்கு சில சாங்கியம்லாம் செய்வாங்க. அது வந்து அவங்களுடைய வம்சாவளியினருக்கு அது வந்து ஒரு இன்னொரு பாலம் அப்படின்னு சீனர்களுடைய நம்பிக்கை. அப்போ நீங்கள் உங்கள் மதப்படி எல்லாம் சரியாக செஞ்சீங்களா, எஸ் அ ஹிந்து நீங்கள் அதெல்லாம் செஞ்சீங்களான்னு கேட்கும்பொழுது நாங்கள் செஞ்சிட்டோங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரி, கவலைப்படாதீங்க, நான் சொல்கிற மாதிரி நான் கொடுக்குற சில வாட்டர் ட்ரீட்மெண்ட் அதை எடுத்துகிட்டு போயிட்டு வீட்டில் தெளித்து விட்டுருங்க, தீய சக்திகள் இருந்தால் நெருங்காது. இது வழக்கம்தான், பெரும்பாலும் இந்த மாதிரி நடக்கிறது வழக்கம் தான். அது பிறந்த வீட்டில், குழந்தை பிறந்த வீட்டில் இந்த மாதிரி நடக்கும். சில நேரத்தில் வயசுக்கு வராங்களே அந்த மாதிரி சூழ்நிலைகள், இந்த மாதிரியான அமானுஷங்கள் சட்டுன்னு வீட்டுக்குள்ளே வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. நீங்கள் உங்கள் நம்பிக்கைப்படி இந்த பூஜைலாம் செய்கிற மாதிரிலாம் செய்யுங்க, கொஞ்சம் வீட்டில் இந்த மாதிரியான வைப்ரேஷன் அதிகப்படுத்துங்கன்னு சொல்லியிருக்காங்க. இவங்க அப்படி செய்தும் அந்த வீட்டில் மாற்றம் இல்லை. இப்படி இருக்கிற பட்சத்தில் இதே மாதிரி ஒரு முறை வீட்டில் அவங்க ஹஸ்பண்ட் இல்லை, வீட்டில் அன்றைக்கி எதுவுமே சமைக்கலை, நான் கடைக்கு போயிட்டு வாங்கிட்டு வந்துடுறேன், எதுவாக இருந்தாலும் எனக்கு ஃபோன் பண்ணேன், பயப்படாத தைரியமாக வீட்டில் ரெடி. இவர் என்ன பண்ணியிருக்காரு, அவர் வீட்டில் வந்து ஒரு பைக்கு ஒரு காடி வச்சுருக்காரு, இன்னொன்று அவருடைய ஓன் டிரான்ஸ்போர்ட், அவர் ஸ்கூல் பிள்ளைங்களாம் ஏற்றுற அந்த டிரான்ஸ்போர்ட் வண்டி இருக்கும். இவர் என்ன பண்ணியிருக்காரு, மோட்டர் எடுத்துகிட்டு கடைக்கு போயிருந்திருக்காரு. கடைக்கு போகிறப்ப வீட்டுடைய என்ட்ரன்ஸ் கதவை சாத்திட்டு போயிருக்காரு, இவங்களுடைய ரூம் கதவை சாத்திட்டு போயிருக்காரு. இவங்க என்ன பண்ணியிருக்காங்க, ரேடியோ தட்டிட்டு அதில் பாட்டு கேட்டுக்கிட்டு இந்த பாப்பாவை தாளாடிக்கிட்டு இருந்திருக்காங்க. திரும்பவும் கதவு தட்டுற சத்தம் கேட்டோன்னே இவங்களுக்கு பயம் வந்துருச்சு. ஏன்னா அவர் இப்போ தான் கொஞ்சம் நேரத்துக்கு முன்னே போனார். அப்படியே வந்திருந்தா கூட அவர் மெயின் கதவு திறந்துருப்பார் சத்தம் கேட்டவும். ரெண்டாவது, இந்த கதவை அவர் தட்ட வேண்டிய அவசியம் இல்லை, ஏன்னா வீட்டில் வேற யாரும் இல்லை, நான், என்னுடைய கணவர், என்னுடைய குழந்தை. ஒரு மனைவி கிட்ட வந்து கதவு தட்டிட்டு உள்ள வரணுன்ற ஒரு பழக்க வழக்கம் இல்லை அவருக்கு. என்ன பண்ணிட்டு இருக்க அப்படின்ற மாதிரி, ஏன்னா 3 பேர் தான் இருக்காங்க. மனைவி தன்னுடைய மனைவி, அதனால ஒரு கேப் இருக்கணுன்ற மாதிரிலாம் அவர் இல்லாதவர். அதனால அவர் திறந்துருக்கலாம். ஆனால் கதவு தட்டுற சத்தம் கேட்டோன்னே இவங்களுக்கு வந்து வாங்கன்னு சொல்றதுக்கு பயம். காரணம் என்னவா இருக்குன்ற பயம். ஏன்னா இதுக்கு முன்னே நடந்த அனுபவம் வந்து அவரை பொறுத்த வரைக்கும் ஒன்றும் இல்லை, ஆனால் இவங்களுக்கு தெரியும் என்னமோ நடந்திருக்குன்னு. கதவை திறந்து உள்ள வாங்கன்னு சொல்றதுக்கு பயம். இவங்க உண்மையாவே கதவு தட்டுற சத்தம் நம்ம வீட்டு கதவு தானே, பக்கத்து வீடு இல்லை வேற எங்கேயா தட்டுற சத்தம் கேட்குறான்னு சொல்லிட்டு காது கொடுத்து கேட்கும் பொழுது மீண்டும் இருமுறை நாக்கிங் பண்ற சத்தம் கேட்டிருக்கு. இந்த நாக்கிங் பண்ற சத்தம் கேட்டோன்னே யாருன்னு கேட்டிருக்காங்க. இந்த யாருன்னு கேட்ட அடுத்த நொடி கதவு மீண்டும் திறந்து எத்தனையோ டிகிரி திறந்திருக்கு, ஆனால் யாருமே இல்லை. இவங்க பயந்து போய் குழந்தையை தூக்கிக்கிட்டு வீட்டுக்கு வெளியே வந்து அவங்களுடைய அண்டை வீட்டுக்காரர் சீனர், அவங்க கிட்ட தோளும் வீட்டுக்குள்ள இன்னமும் இருக்கு, கதவு தானா திறக்குது அப்படின்னு சொல்லி இவங்க பயந்து அழுதுருக்காங்க. இவங்க அழுகுறத பார்த்து குழந்தை இன்னும் சத்தமாக அழுந்திருக்கு. சரி, நீ ஒன்றும் பயப்படாத, உன் ஹஸ்பண்ட் எங்கன்னு கேட்டோன்னா அவர் கடைக்கு போயிருக்காரு, பரவாயில்ல நீ வீட்டுக்குள்ள வா அப்படின்னு சொல்லிட்டு அந்த சீனர் வீட்டில் கொஞ்ச நேரம் இருந்திருக்காங்க. அப்போ இவங்க கதையெல்லாம் சொல்லும் பொழுது இந்த சீனர் ஒரு இடத்த சஜஸ்ட் பண்ணியிருக்காரு. இஃப் இட்ஸ் ஹேப்பன்ஸ் இஸ் சம்திங் ராங், நீங்கள் கண்டிப்பாக இந்த இடத்துக்கு போயிருன்னு சொல்லிட்டு ஒரு சீனர்களுடைய நம்பிக்கை சார்ந்த ஒரு இடத்துக்கு தான் கூப்பிட்டு போயிருக்காரு. அங்கே போய் பார்க்கும் பொழுது தான் இவங்களுடைய கணவர், மனைவி அவங்க எல்லாம் போய் பார்க்கும் பொழுது தான் இவங்களுக்கு தெரிய வந்திருக்கு, இவங்க டிஸ்போஸ் பண்ண அந்த அம்பிளிக்கல் கார்ட் அது வந்து அங்கே வந்து ஒரு தெருநாய் அதை தோண்டி அந்த மண்ணை தோண்டி அதை கவ்வி கொண்டு எடுத்துட்டு போய் ஒரு சுடுகாட்டு பகுதியில் இந்த வான்சனைய சீனர்கள் வந்து கொண்டாடுவாங்க, புலன் அந்துன்னு சொல்லிட்டு. அந்த மாதிரி அந்த காலகட்டத்தில் இதை எடுத்துட்டு போய் அந்த பகுதியில் போட்டிருந்திருக்கு. அதை சார்ந்த ஏதோ ஒரு சக்தி இவங்களை தேடி வந்திருந்திருக்கு. ஆனால் அந்த சக்திக்கும் அந்த அம்பிளிக்கல் கோட்டில் இருக்கிற அந்த சக்திக்கும் பார்க்கும் பொழுது இவங்க என்ன சொல்றாங்க, அது தீய சக்தி கிடையாதுங்க. அந்த சக்தி வந்து ஒரு கால் உங்களுடைய மூத்த குழந்தை இறந்தது அதுவாக கூட இருக்கலாம். ஆனால் எது எப்படி இருந்தாலும் இட்ஸ் நாட் ஹெல்த்தி ஃபார் த ஃபேமிலிஸ் இன்ஸ்டிடியூட். ஒரு ஃபேமிலிக்குள்ள இப்படி ஒரு அமானுஷ்யத்தோட ஒரு ஃபேமிலி வளர முடியாது. அது அவங்களோட சொந்த மகனாவே இருந்தாலும் சரி, அந்த ஆத்மா வந்து அங்கே அந்த மாதிரி வளரக்கூடாது, வளர முடியாது.
அதனால் அதை நீங்கள் முறையாக செய்கிறீங்களான்னு தெரில. அதற்குன்னு சொல்லி அதை அந்த கனெக்ஷனை கட் பண்ணுறதுக்காக இவங்க சில விஷயத்த சீனர்களுடைய சாங்கியப்படி செஞ்சுருக்காங்க. இது வந்து சீனர்கள்னா புத்திசம் கிடையாதுங்க, சீனர் இனத்தவருடைய சாங்கியங்கள். அந்த சில முகங்கள்லாம் பார்த்தீங்கன்னா தாடி வச்சுக்கிட்டு மீசெல்லாம் வச்சுட்டு சில தெய்வங்கள் இருப்பாங்க, சீனர்களுடைய முன்னோர்கள். அவங்கள ஒருத்தரை அழைச்சி அவர் வந்து அவங்களுடைய சீனருடைய காவல் தெய்வம், அதாவது மார்டல் இம்மார்டலுடைய அந்த இடைப்பட்ட இடத்துல அவர் ஒரு காவல் தெய்வம். அவரை அழைச்சி சீனர்கள் முறைப்படி இவங்களுடைய பிரச்சனையை சொல்லி அந்த கனெக்ஷனை கட் பண்ணி விட்டுருக்காங்க. அதாவது இதற்கு முன்ன அவங்களுக்கு ஒரு குழந்தை பிரிஞ்சல, அந்த குழந்தையோட ஆத்மா வீட்டுக்குள்ள வந்து இவங்களோட இருப்பது போல் இல்லாமல் இருப்பதற்கு அப்படி ஒரு சாங்கியம் செய்து இந்த பிரச்சனையை சால்வ் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த அளவுக்கு இந்த அம்பிலிக்கல் கார்ட்ன்றது வந்து ரொம்ப சென்சிட்டிவான ஒரு விஷயம். அதை வச்சு நீங்கள் வந்து பிளாக் மேஜிக் செய்யலாம், நல்ல விஷயங்களை பயன்படுத்தலாம். ஆரம்பத்திலே சொன்ன மாதிரி ஸ்டெம் செல் சயின்ஸ் வரைக்கும் அதை நீங்கள் பயன்படுத்தலாம். இந்த தாயத்தில் வைக்கிற அந்த சயின்ஸ் வந்து தமிழர்களுடையது. அது அப்புறம் பரவி 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 நார்த் இந்தியா வரைக்கும் போயிடுச்சு. அந்த சார்ந்த மற்றவர்களும் அதை பயன்படுத்திட்டாங்க. அப்புறம் மாடர்னைஸில் இன்னும் ஹைஜீனாக, இன்னும் சேஃபஸாக, இன்னும் கோஆப்ரேட்டடாக, அதாவது இதை வச்சு சம்பாதிக்கலாம் அப்படின்ற மாதிரி இன்னைக்கு வந்து ஸ்டெம் செல் பேங்க் வரைக்கும் வந்துருச்சு. அது வெறும் சதை, உடலில் இருந்து வெளியாகிற ஒரு சதை. அதை மண்ணில் போட்டு பார்த்தா அது எல்லா பிரச்சனையும் முடிஞ்சுன்னு நினைச்சிங்கன்னா, இப்படி ஒரு எதிர்பாராத சம்பவங்களில் கூட அந்த அம்பிலிக்கல் கார்ட் நம்மளுக்கு எதிராக செயல்படவும் வாய்ப்பு இருக்கு. பாருங்க, இதுல வந்து சயின்ஸ் இருக்கு, வாழ்வியல் இருக்கு, ஆன்மீகம் இருக்கு, அமானுஷ்யம் இருக்கு. இந்த அனுபவத்தை நான் சொல்லி முடிக்கணும்னா இதற்கான ஃபேக்ட்ஸ் வேணும். அப்போ இதை நான் வந்து கதையை மட்டும் சொல்ல முடியாது. ஒருத்தருடைய அனுபவத்தை கதையாக கேட்டு அதை உங்களுக்கு நான் கதையை சொல்ல முடியாது. இந்த கதைக்கு பின்னாடி இருக்கிற அமானுஷ்யம், இது கதைக்கு பின்னாடி இருக்கிற அறிவியல், இந்த கதைக்கு பின்னாடி இருக்கிற எல்லாமே மெடிக்கல், இது எல்லாத்தையும் நான் உங்களுக்கு ரிசர்ச் பண்ணி அதுக்கப்புறம் தான் சொல்ல முடியும். அந்த அளவுக்கு இது இம்பார்ட்டன்ட். திருமணம் செய்ய இருக்கிற யாராக இருந்தாலும் சரி, அது பெண்கள்னு இல்லை, ஆண்களாக இருந்தாலும் சரி, பெண்கள் உடலில் சார்ந்த பல விஷயங்களை நீங்க தெரிஞ்சுக்கணும். பெண் என்பவள் திருமணம் பண்ணிட்டு பிறகு குழந்தை பெற்றுக்கிறதுக்கு அவங்க ஒரு மிஷின் அப்படின்ற மாதிரி இல்லைங்க. உலகத்திலே ரொம்ப காம்ப்ளிகேட்டடான ஒரு பிசிக்கல் ஒரு பயோ இருக்குன்னா அது பெண்கள் தான். அதனாலதான் இறந்தவர்களை புதைக்கிறாங்களே. இப்போ சில இடத்துல இப்போ பொதுவாக சில பேர் இந்துக்கள்னா எரிச்சிருவாங்க, சில பேர் புதைப்பாங்க. ஆனால் நீங்கள் நம்ப மாட்டீங்க, பெண்களை புதைக்கும் போது 2 அடி ஆழமாக புதைப்பாங்க. பெண்ணுடைய ஒரு சடலத்தை 2 அடி ஆழமாக புதைப்பாங்க. காரணம், ரொம்ப காம்ப்ளிகேட்டடான, ரொம்ப சயின்டிஃபிக்கலான ஒரு பயோ வந்து பெண்களுடையது. அதனால தான் நம்மளுடைய இனத்தில் பெண்களுக்கு ஒரு சாங்கியம் என்றால் அது வயதுக்கு வந்த சாங்கியமாக இருக்கட்டும், பூப்பெய்தல் சாங்கியமாக இருந்தாலும் சரி, ஒரு கர்ப்ப காலத்தில் அவங்களுக்கு செய்கிற நலுங்காக இருந்தாலும் சரி, பிள்ளை பெற்ற பிறகு அவங்களை வீட்டுக்கு வர வைப்பதாக இருந்தாலும் சரி, எதுவாக இருந்தாலும் சரி, ரொம்ப பர்டிகுலராக சில சாங்கியங்களை செய்வாங்க. காரணம், இந்த மாதிரியான அனாவசியமான அமானுஷ்யங்கள் நடப்பதை தடுப்பதற்கு. இதை ஆண்கள் தெரிந்து கொள்ளணும். திருமணம்னா உடனே கல்யாணம் பண்ணிட்டு ஊரை சுத்துறதுன்ற வாழ்க்கை கிடையாதுங்க. இதற்கு எல்லாத்துக்குமே ஆண்கள் பொறுப்பாக இருக்கணும். அப்படி பொறுப்பா இருக்கிற ஆண் தான் கணவனாவதற்கான தகுதியோட இருக்கிற ஒரு ஆண் மகன். அதுதான் அந்த ஆணுக்கான இலக்கணம். ஸோ இன்னும் திருமணம் ஆகாதவங்க, இல்லை ஆக போறவங்க, இல்லை குழந்தை பெற்றிருக்க போறவங்க, இது எல்லாம் பார்த்துக்கோங்க. அம்பிலிக்கல் கார்ட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். இங்கு மூட நம்பிக்கைன்னு சொன்ன அதை நம்பின நிறைய பேர் தான் அந்த மூட நம்பிக்கை நம்பவே ஆரம்பிச்சிருக்காங்க. ஆனா பட்டுட்ட பிறகு தான் ஆரம்பிக்கிறாங்க. அதற்கு கஷ்டப்பட்டுட்டு ஒரு விஷயத்த உணர்றதுக்கு பதிலா முன்னோர்கள் அதை சொல்லிட்டாங்கன்னா அதை ஃபாலோ பண்றது இன்னும் பெஸ்ட். சீனர்களை பாருங்க, என்னதான் பணக்காரனா இருந்தாலும் சரி, அவனுடைய நம்பிக்கை, அந்த சாங்கியத்தை அந்த சீனர்கள் விடவே மாட்டார்கள். அதுதான் அவங்க தொடர்ந்து வளர்வதற்கு காரணம். அம்பிலிக்கல் கார்ட் இட்ஸ் நாட் அ பிளேஃபுல் திங். உங்கள் வீட்டில் இதுக்கப்புறம் குழந்தை பிறக்கிற மாதிரி இருக்குன்னா முன்னோர்களை போய் பேசுங்க. ஜெனரேஷன் கேப் இந்த விஷயத்துல இருக்கவே கூடாது. பாட்டி சொல்லுவாங்க, அம்மா சொல்லுவாங்க, ஏன் அப்பா சொல்லுவாரு, தாத்தா சொல்லுவாங்க, இல்லை நம்ம வீட்டுக்கு வர ஏதோ ஒரு சொந்தக்காரங்க சொல்லுவாங்க, உடனே வந்துட்டாங்க அட்வைஸ் பண்ணன்னு ஒதுக்காதீங்க. அவங்களுடைய அனுபவத்தை உங்கள்கிட்ட கொடுக்குறாங்க. அதனால் சில ட்ராமாலேருந்து நீங்கள்
பேய்களும் உண்டு, பிசாசுகளும் உண்டு, இருளும் நிழலும் பல கதைகள் கொண்டது. நான் டாக்டர் எம். ஏ. லிங்கேஸ்வரன். இது பேய் டைரி சீசன் 7.